ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டியில் கொடைக்கானல டிராவல் பண்ணணும் அப்படின்னா இ பாஸ் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. மே 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஊட்டியும் கொடைக்கானல டிராவல் பண்ணுற மாதிரி தான் கட்டாயம் நீங்கள் இ பாஸ் எடுத்து தான் டிராவல் பண்ண முடியும். இ பாஸ் எல்லாம் உங்களால் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் மக்களுக்கு நிறைய பேருக்கு இ பாஸை பற்றி பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கு. இ பாஸ் எடுக்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாகவே எடுக்க முடியும். இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது, அங்கே ஊட்டியில் போகும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சீசனை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணால் போதும், நீங்கள் வந்து 7 இடத்த வந்து கவர்மெண்ட் பஸ்ல சுத்தி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஊட்டியில. அந்த பஸ்ஸை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொடைக்கானல ஊட்டியோ போறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இ பாஸை பத்தி பெரிய புரிதலும் கிடைக்கும். அதே மாதிரி ஊட்டிக்கு டிராவல் பண்ற மாதிரி இருந்தா அந்த பஸ்ஸை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம ஊட்டி கொடைக்கானல் போறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ போட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊட்டி எனக்கு கொடைக்கானலுங்க இ பாஸை பற்றி கிளியர் பண்ணிடுறேன். இ பாஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் கிடையாது. ஸ்க்ரீனில் தெரியாது, இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனது உங்கள் நேம், உங்கள் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ், நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, எத்தனை நாள் தங்க போறீங்க, உங்களுக்கு தங்குற இடம் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இ பாஸ் கிடச்சிருது. நேற்று பாலத்தில் செக் போஸ்ட்டில் செக் பண்ணாங்க. பட் இ பாஸ்க்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா, 20 நிமிஷம் வெயிட் பண்ணா, அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாதான். லைக் நீங்கள் மேலே ஏறமே சரி கீழே இறங்குமே சரி ரொம்பவே குயிக்காக தான் எங்களை ப்ராசஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. நீங்கள் இ பாஸ்க்காக இந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம் நினச்சிட்டு அவாய்ட் பண்ண வேணா. ஏன்னா இ பாஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை வெஹிக்கிள் வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கவுண்டுக்காக தான் இந்த இ பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேம் இதே மெத்தட் தான் வந்து கொடைக்கானலுக்கு ஃபாலோ பண்றாங்க. கொடைக்கானல் இதே மாதிரி தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாமே கொடைக்கானலுக்கும் சரி ஊட்டிக்கு சரி ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட் தான். நீங்க வந்து இ பாஸ் வந்து புக் பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பெருசா எந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா சில டீம்ஸ் வந்து பேக்கேஜ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா அவங்களோட வெஹிக்கிள் நம்பர் வந்துட்டு உங்க டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க இ பாஸ் போட்டு அவங்க ப்ராப்பரா கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வந்து சேஃபா டிராப் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க திண்டுக்கல் கொடைக்கானலுக்கு வந்து பிக்கப் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரியே ஊட்டிக்கும் உங்களுக்கு இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க டீடைல்ஸ் வந்து வீடியோல அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப ஊட்டில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க 100 ரூபா பே பண்ணா போதும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 இடத்துல சுத்தி காட்டுவாங்க. நீங்க ஒன் டே ஃபுல்லா ஊட்டி சுத்தி பார்க்கறதுக்கு இந்த 100 ரூபா டிக்கெட் எடுத்தாலே போதுமானதா இருக்கும். அந்த பஸ்ஸை பத்தி டீடைல்டா பார்ப்போம். இந்த பஸ்ஸை பொறுத்தளவு ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல மார்னிங் ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பஸ் அப்படின்னா கிடையாது, டோட்டலா பாத்தீங்கன்னா 20 பஸ் மேல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தா சர்க்யூட் பஸ் நேம் வச்சிருக்காங்க, இல்ல சுற்றுலா பேருந்து அப்படி இல்லைன்னா சுற்று பேருந்து அப்படிங்கிற நேம்ல வந்து இந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பேருக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரூட்ல வந்து பஸ் வந்து சர்க்யூட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்தா போதும், அந்த டிக்கெட் வச்சுட்டு நீங்க எல்லா இடத்தையும் டிராவல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த பஸ்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். நீங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ல ஏறுறீங்க, அதாவது சுற்று பேருந்து ஏறுறீங்க அப்படின்னா ஏறுறதும் கண்டக்டர் வந்து நார்மலா டிக்கெட் எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துப்பாங்க. அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்லேயே மேக்ஸிமம் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துரும். நீங்க என்னைக்கு டிராவல் பண்றீங்க, எத்தனை இடத்துக்கு அடுத்து போக போறீங்க, எத்தனை இடத்துக்கு இந்த பஸ் எல்லாம் போகும்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தா தண்டர் ரோல் போட்டுதாங்க. பஸ் தண்டர் ரோல்ல மேக்ஸிமம் யாரும் இறங்க மாட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் இறங்கலாம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கான போட் ஹவுஸ் போயிட்டோம். போட் ஹவுஸ்ல போயிட்டு நம்ம பஸ்ஸை டிராப் பண்ணிட்டு அந்த பஸ் வந்து அடுத்த இடத்துக்கு போயிடும். நான் போட் ஹவுஸ்ல இறங்கிட்டு போட்டிங் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்தோம்னா வேற ஒரு பஸ் வரும். அந்த பஸ் அங்கேருந்து ஏற்றி கொண்டு போயிட்டு நம்மளை வந்து பொட்டானிக்கல் கார்டன் ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் ஏறி பொட்டானிக்கல் கார்டன் போய் ட்ராப் பண்ணி இறங்கிட்டோம். பொட்டானிக்கல் கார்டன் பொறுத்த அளவுக்கு இப்போ மலர் கண்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, கூட்டமும் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி டிக்கெட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சியை முன்னிட்டு வந்து 150 சேஞ்ச் பண்ணிட்டாங்க பர் பர்சனுக்கு. பட் கொடுத்த காசு கொடுத்தா தான் இருக்கு. உள்ள வந்து அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பொட்டானிக்கல் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதே இடத்துல பஸ் உங்களை எங்கே இறக்கி விட்டாலும் அந்த இடத்துக்கு வாக் பண்ணிங்கன்னா அடுத்த பஸ் வரும். அடுத்த பஸ் நாங்கள் ரோஸ் பார்க் போனோம். ரோஸ் பார்க்லையும் பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி போட்டுருந்தாங்க. ரோஸ் பார்க்ல நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். ரோஸ் பார்க் உள்ள என்ட்ரில் நுழையுமே தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட வாசம் அவ்வளோ சூப்பராக அடிச்சது. ஆயிரக்கணக்கான ரோஸ்களை வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெக்கரேஷன் இருந்தது. இதுதான் நல்லா இருந்தது, நல்லா சொல்ல முடியல. ஏன்னா நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய விதமான ரோஸ் பூக்கள் வந்து பூத்து குளிங்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஊட்டி போகிற மாதிரி தான் 100 ரூபா பாஸே போதுமானதாக நிறைய பேர் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இங்கே சுற்றி பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அடுத்து எங்கே போனோம் தான் டீ மியூசியம். டீ மியூசியம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீயோட லீஃப்ல இருந்து டீ பவுடரா எப்படி மாறுதுன்னு ஃபுல் ப்ராசஸ் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து முடிச்சு அடுத்து தொட்டப்பட்டா கூட்டிட்டு போனாங்க. தொட்டப்பட்டாக்கும் இந்த பஸ்ஸே போயிடும் உங்களுக்கு. தொட்டப்பட்டால போயிட்டு அங்கே வியூ பாயிண்ட் சுற்றி பார்த்து முடிச்சு திருப்பி கீழே வந்துட்டோம். திருப்பி அடுத்த வர பஸ்ல ஏறி நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock நாங்கள் பஸ் ஏறோம். ஈவினிங் ஒரு 5 o'clock எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இன்கேஸ் ஓன் வெஹிக்கிள் நீங்கள் வந்திருந்தாலுமே ஓன் வெஹிக்கிளில் இந்த சீசன் டைம்ல நிறைய இடத்துல டிராவல் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெஹிக்கிள் எதுங்க பெய்ட் பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு இந்த சர்க்யூட் பஸ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் போகலாம். நிறைய பேர் எங்க கூட வந்தீங்க அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க. கார்ல வந்துட்டு பார்க் பண்ணிட்டு அவங்க சர்க்யூட் பஸ் சுற்றி பார்த்துருந்தாங்க. இந்த பஸ்ஸோட ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஆஃபராக சொல்லியிருந்தாங்க. மேபி அது இன்னும் முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகலாம் சீசனை பொறுத்து. லாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock வரைக்கும் டிராவல் பண்ணிக்கலாம்.
ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அது ₹100 அந்த ஊட்டி சுற்றி காட்டுறது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டீலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்த சுற்றி காமிச்சிடுறாங்க. கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு இந்த பஸ். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஊட்டியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பீக் சீசன் வந்தாலுமே க்ரௌடு கம்மியாக நிறைய இடத்த சூப்பரான இடத்த சுற்றி காட்டுவாங்க. ஊட்டியில் இந்த மாதிரி பிளேஸாக இருக்க நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய பிளேஸ் அந்த ட்ரிப்பில் இருந்தது. அந்த ட்ரிப்பை பற்றியான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இதே மாதிரி சேம் நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி இருக்கீங்க, இ பாஸ் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் 299 கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் 3 times ஃபுட், நைட் கேம்ப் ஃபயர், மார்னிங் ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ், ஸ்டே, 2 நாள் சைட் சீயிங், பஸ் ஸ்டாண்ட் பிக்கப் ட்ராப்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காம ஊட்டி அண்ட் கொடைக்கானல் பிளான் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி இ பாஸுக்காக நீங்கள் ஊட்டியோ ட்ரிப்போ இல்லை கொடைக்கானல் ட்ரிப்போ நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம். இ பாஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் கூட்டம் இருக்குது. ஏன்னா சீசன் அப்பனால கண்டிப்பாக கூட்டம் இருக்குது. கூட்டம் இல்லைன்னு சொல்லல. பட் இ பாஸுக்காக நீங்கள் வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேணாம் அப்படிங்கிறத என்னோட கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.